இங்க ஒரு பொண்ணு 20 இயர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா, கண் முழிச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம ஒரு பாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வீக்கா இருக்கு. பட் அவளுக்கு என்னவோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி தான் உள்ள படுத்து தூங்குன மாரி வந்து ஃபெல்ட் ஆகுது. சோ இப்ப எழுந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, பஸ்ல போகும்போது டிக்கெட்டுக்கு காசு கேக்குறாங்க. சோ அவ வந்து பாத்தீங்கன்னா 300 குடுக்குறா. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 1300 வந்து ரேட்டா இருக்கு. சோ அந்த டிரைவரே பாவப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொண்ண ஃப்ரீயாவே கொண்டு போய் விட்டுறாரு. சோ இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்கு போறா. அந்த இடத்துல வந்து பாத்தா அவளுடைய பேரண்ட்ஸ காணோம். அது மட்டும் இல்லாம யாருமே இல்ல. வீடே எம்ப்டியா இருக்கு. சோ பயந்து போன அவ வந்து பாத்தீங்கன்னா, கால் பண்ணலான்னு பாத்தா அவளோட போன் வந்து பாத்தீங்கன்னா டெட் ஆயிருக்கு. சோ அதனால சார்ஜர் வாங்குறதுக்காக கடைக்கு போறான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, மேடம் இது ரொம்பவே பழைய மாடல் இப்ப இல்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் 1 மந்த் முன்னாடி தாங்க இந்த போனை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. மேடம் இது பழைய போன் அப்படின்றாங்க. இவங்க கேக்குற மாதிரி இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு கொடுத்தா அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 1999 காட்டுது. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சா அவங்க என்ன ஆவாங்க, அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே போவாங்களா அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம அந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடுவான். சோ ஆஃப் பண்ணதுனால அந்த மிஷின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். அதனால உள்ள இருக்கவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதனால யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயத்தையும் வந்து சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிடுறாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த மிஷினுக்குள்ளேயே இருந்திருப்பா. 20 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து கண் முழிச்சு வெளியே வந்திருப்பா. சோ பயந்து போன போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா அவளோட அம்மாக்கு கால் பண்ணுவாங்க. பட் வாய்ஸ் மெயில் மட்டும் தான் வந்து போவோம். அது பழைய நம்பரா ஆக்கிட்டு இருக்கும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவளோட பழைய ஸ்கூலுக்கு போவான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவளுக்கு விசித்திரமா இருக்கும். அங்க இருக்க ஒரு போர்டை பார்க்கும்போது தான் தெரியுது 2019ன்னு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றா 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவளோட பிரதரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடும். இப்ப அவ ரொம்பவே பெரிய மனுஷன் ஆயிட்டு இருப்பா. இப்ப கட்டி பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறா.